Hi friends, welcome to Samria channel. இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தினா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை பத்தி தான். எங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை பத்தி தான் நாங்கள் பேச வந்திருக்கோம். எங்களோட வெயிட் லாஸ் வந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணி பார்த்து எதுவுமே ஒர்க் ஆகாம கடைசியா நாங்கள் ஃபாலோ பண்ண விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். நம்ம வந்து வீடியோக்குள்ள போறதுக்கு நாங்கள் எப்படி வெயிட் லாஸ் பண்ணோம் அதெல்லாம் நான் சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் என்னன்னு சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தெரியும், நிறைய பேர் ஃபாலோவும் பண்ணிட்டு இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நாங்கள் வந்து would like to thank டாக்டர் பால். அவர் தான் வந்துட்டு அவரோட வீடியோஸ் நிறைய பார்த்து தான் வந்துட்டு நாங்க இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ்க்கு நாங்க வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் டு டாக்டர் பால். எங்களோட லைஃப்ல வந்து டிராஸ்டிக்கா மிராக்கிள் மாதிரி நிறைய சேஞ்சஸ் நடந்துச்சு. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்களும் வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டாக்டர் பாலோட வீடியோஸ்லாம் வந்து எடுத்து பாருங்க, ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. நீங்க அது வந்து ஒரு ஃபாஸ்டிங் மெத்தட் பாத்தீங்கன்னா 16:8 அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இது ஆல்டர்னேட் டேஸா எடுத்து பண்ணலாம், இல்லைன்னா வந்துட்டு 5 days பண்ணிட்டு 2 days நீங்க ஃபாஸ்ட் இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய வேஸ் இருக்கு. பாப்புலர் மெத்தட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல ஃபாலோ பண்றது பாத்தீங்கன்னா 16:8 மெத்தட். 16:8 மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா 16 hours வந்து நீங்க ஃபாஸ்டிங்ல இருக்கணும். 8 hours வந்து 8 hours நீங்க வந்து சாப்பிடணும். உங்களோட ஈட்டிங் விண்டோ வந்து 8 hours தான் இருக்கணும். கரெக்ட் தானே? கரெக்ட். ஸோ வந்து ஜென்ரலா பாத்தீங்கன்னா மார்னிங் என்ன டைம் சாப்பிடுவோம், எல்லாரும் 9 o'clock சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க. நைட் வந்து ஒரு 9 o'clock சாப்பிடுவோம். ஐ திங்க் இது வந்து மெஜாரிட்டியா நடக்கிறது. எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா எல்லாரும் நம்ம சின்ன வயசுல இருந்து மார்னிங் 9 o'clock இல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம், டின்னர் ஒரு 9 o'clock முடியும். ஸோ இதுதான் ஈட்டிங் விண்டோ. ஸோ ஸ்டார்டிங் டைம் ஃபர்ஸ்ட் பைட் அண்ட் லாஸ்ட் பைட், ஓகேங்களா? ஸோ 12 hours இருக்கா, இதை வந்து நம்ம 8 hours கொண்டு வர ட்ரை பண்ணும். அதுதான் வந்து கோலே ஃபர்ஸ்ட், ஓகேங்களா? என்ன சாப்பிட்றன்றது முக்கியம் இல்லை, அது நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். இதை வந்து 12 இருந்து 8 hours எப்படி கொண்டு வருதுன்றது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கோலா இருக்கணும். ஸோ ப்ரெஃபரபிளி ஈவினிங் 6:30, 7 க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மார்னிங் சே ஃபார் எக்ஸாம்பிள் 9:30 or 10 o'clock பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம்னா ஈவினிங் வந்து லாஸ்ட் டின்னர் வந்து பை 6:30 முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 to 6:30 பார்த்தீங்கன்னா ஒரு 8.5 hours வரும். ஸோ 8 to 9 hours இஸ் a good thing. அந்த மாதிரி நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். இது ஒரு மெத்தட். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட் டேஸ்ல வருது. ஆல்டர்னேட் டேஸ்லனா வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நீங்க நார்மலா எப்படி சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிறது. அடுத்த நாள் வந்து ஒரு 500 to 600 கேலரிஸ்குள்ள உங்களோட ஃபுட்டை வந்துட்டு லிமிட் பண்றது. அதாவது கேலரி டெபிசிட்டா இருக்கணும். இல்லைன்னா ஃபாஸ்டிங் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம், ஆனா ரொம்ப கஷ்டம். ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம இருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இந்த ஆல்டர்னேட் டேஸ் மெத்தட் வந்து அவ்வளவா ஒர்க் ஆகாது. ஒரு நாள் 2 நாள் இருப்போம், அப்புறம் சீட் பண்ணிடுவோம், அப்புறம் நம்ம இருக்க மாட்டோம், பிடிக்காது, நம்மளால முடியாது. ஸோ அது வந்து மோஸ்ட்லி அந்த மெத்தட் ட்ரை பண்ணாதீங்க. அது ஒர்க் ஆகாது இல்லை, நல்லா ஒர்க் ஆகும், ஆனா நம்மளால இருக்க முடியாது. ஸோ தட்ஸ் டஃப். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா 5 days நீங்க நல்லா சாப்பிட்டுக்கலாம். 2 days வந்து கேலரி டெபிசிட்ல இருக்கணும். கேலரி டெபிசிட்னா ரொம்ப கம்மியா, இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஃபாஸ்டிங் இருக்க சொல்றாங்க. நான் ஃபாஸ்டிங்னு சொல்லாம அது வந்து கேலரி டெபிசிட்னு சொல்றேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1500 கேலரிஸ் வேணும்னா அவ்வளோ எடுக்காதீங்க. ஒரு 500-600 கேலரிஸ்க்குள்ள லிமிட் பண்ற மாதிரி பாருங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப டஃப் ஆக்சுவலி. ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நீங்க ஒரு 2 தோசை எடுத்தீங்கனாலே வந்து 400 கேலரி மேல போயிடும். வந்துட்டு அப்போ ஒரு நாள் ஃபுல்லாவே வந்து நீங்க 500-600 கேலரிஸ் தான் சாப்பிடணும்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால நீங்க வந்து அதை ஃபாலோ பண்றது நான் பெருசா வந்து என்டர்டெயின் பண்ண மாட்டேன். இந்த 16:8 மெத்தட் தான் வந்து யூனிவர்சலா நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. அதுதான் சக்சஸ்ஃபுல் மெத்தடும் கூட. 16:8 மெத்தட் இவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி உங்க ஈட்டிங் விண்டோவை 8 hours வச்சுக்கோங்க. நாங்க ஜென்ரலா எங்களோட ஈட்டிங் விண்டோ எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா 10 o'clock தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம், மோஸ்ட்லி 9:45, 10. லஞ்ச் நார்மலா அரௌண்ட் 1:30. ஈவினிங் வந்து ஒரு 6:45-7 o'clock டின்னர் சாப்பிடுற மாதிரி ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வச்சுக்கோங்களேன். அட்லீஸ்ட் 6 days a week அது வந்து வில் ட்ரை அண்ட் ஃபினிஷ் ஆர் டின்னர் பை 6:45. அதுக்கப்புறமா சாப்பிட்றது எல்லாமே வந்து வெறும் தண்ணி தான் இருக்கணும், வேற எதுவுமே இருக்கக்கூடாது. மில்க் குடிச்சா கூட அது வந்து கால்குலேட் ஆகாது. நீங்க சப்போஸ் 9 o'clock போயிட்டு திடீர்னு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மில்க் எதாவது குடிச்சிட்டீங்கன்னா தென் அந்த விண்டோ வந்து நீங்க கிராஸ் பண்ணிடுவீங்க. ஸோ லாஸ்ட் பைட் ஆர் வாட் எவர் யூ டேக் அதுதான் வந்து அந்த கால்குலேட் ஆகும் அந்த ஈட்டிங் விண்டோல. இப்போ நீங்க 6:30 உங்களோட டின்னர் முடிக்கிறீங்கன்னா அதுக்கு மேல நீங்க எதுவுமே சாப்பிடாதீங்க. ஒரு பசிக்குதுன்னு ஒரு நட்ஸோ இல்ல கேரட்டோ எது எடுத்து போட்டீங்கன்னா கூட வந்துட்டு அது உங்க ஈட்டிங் விண்டோ கிராஸ் பண்ணி சாப்பிடுறீங்க, உங்களோட மெட்டபாலிசம் டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படி டிஸ்டர்ப் பண்ணும் போது அது இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் வந்து உங்களுக்கு அவ்வளோ
ஒழுங்கான ரிசல்ட் தராது. ஸோ நீங்க வந்துட்டு 6:30க்கு முடிக்கிறீங்க இல்லை 7 o'clock முடிக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க எதுவுமே சாப்பிடக்கூடாது. இதுதான் நாங்க ப்ராக்டிஸ் பண்றது. இது எப்படி ஆயிடுச்சுன்னா வந்து இது நீங்க ஆக்சுவலி கால்குலேட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஒரு 9 hours விண்டோ மாதிரி ஆயிடுது. சம்டைம்ஸ் 7 o'clock வரைக்கும் போயிடும், காலையில 10 o'clock சாப்பிட்டுருவோம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 hours விண்டோ மாதிரி ஆயிடுது. பட் ஸ்டில் வந்து எங்களுக்கு வந்து இதுல ரிசல்ட்ஸ் வருது. 16:8 மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. இதுல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா இந்த 8 hours குள்ள உங்களோட விண்டோவை கொண்டு வர பாருங்க. ரொம்ப கஷ்டம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 8 hours கொண்டு வருது. ஏன்னா நீங்களாம் வந்து ஒரு 9:30 மணி இல்ல 10 மணிக்கு சாப்பிடுறவங்க இருப்பீங்க. கிராஜுவலா கம்மி பண்ணோம். ஸோ எல்லாரும் 12 hours எனிதிங் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா 12 hours இருக்கும். 12 எப்படி 11 கொண்டு வரலாம், 11ல இருந்து எப்படி 10 ஆக்கலாம், 10ல இருந்து 9, அப்புறமா 8 to 9 hours. அதுதான் வந்து எண்ட் கோலா இருக்கும். ஸோ மார்னிங் வந்து ஒரு 8 o'clock பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்கன்னா நைட் 8 முடிக்க பாருங்க இப்போதைக்கு. நம்ம அதுதான் நம்மளால எய்ம் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் டு ஸ்டார்ட் வித். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த டைம் இந்த பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்தும் கொஞ்சம் டைம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, டின்னர்ல இருந்தும் கொஞ்சம் டைம் வந்து மேலே ஏத்துங்க. ஸோ தட் 8 ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக 9 ஆரம்பிங்க. நீங்க வந்து 8 o'clock முடிங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா 2 சைடும் ஏத்திட்டே வந்து உங்க ஈட்டிங் விண்டோவை வந்து 10ல இருந்து 6 பண்ணீங்கன்னா சூப்பர். ஆனா 10ல இருந்து 6 வந்து நம்மளால பண்ண முடியாது. நிறைய பேர் வந்து ஐடி ப்ரொஃபஷன்ல இருப்பாங்க, வீட்டுக்கு வரது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. அண்ட் அந்த டைம்குள்ள சாப்பிட்டு முடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அப்படி இருக்கும் போது கொஞ்சம் நீங்க வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். உங்களோட லஞ்சை வந்து ஒரு 11:30க்கு போல எடுத்து அதான் உங்களோட ஃபர்ஸ்ட் மீல் மாதிரி எடுத்துட்டு அதை அப்படியே கொஞ்சம் டின்னரை வந்து கொஞ்சம் தள்ளி ஒரு 7:30க்குள்ள முடிங்களா அந்த மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ உங்க ஈட்டிங் விண்டோ வந்து 8 hours இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. பேசிக்லி ஜென்ரலா வந்து இது டாக்டர் பால் சொன்னதுதான், அதுதான் நாங்க உங்களுக்கு சொல்றோம். ஆதி காலத்துல மனுஷங்க எப்படி வந்து வெளிச்சம் வந்த உடனே எதிர்த்து எல்லா வேலையும் செய்வாங்களோ, வெளிச்சம் போன உடனே அவங்கவுங்க கொகையில படுத்து தூங்கிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வேலையே பாத்தீங்கன்னா 6 o'clockல இருந்து 6 o'clock தான் இருக்கும். அந்த வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க ஆக்டிவிட்டி ஃபுல்லாவே. அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்றதோ எதுவும் பண்ண மாட்டாங்க, இருட்டிடுச்சுன்னா தூங்கிடுவாங்க. ஸோ அதுதான் நம்மளோட பாடியோட மெட்டபாலிசம். நம்ம அதை என்ன பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இல்ல நீ நைட் பார்ட்டி பண்ணணும், நீ வந்து லேட்டா தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் முழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப நம்ம கஷ்டப்படுத்திட்டு இருக்கவோ அது டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஒண்ணுமே புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கு. பேசிக்லி நம்ம அந்த ஆதி காலத்து வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க போறோம். அந்த வாழ்க்கையை வாழணும்னா நம்மளோட எல்லாமே நம்மளுக்கு வந்து நம்ம உடம்புல எல்லாமே மாறிடும். இந்த மெத்தட்ல டு ஸ்டார்ட் வித் நம்ம வந்து 8 hours விண்டோக்குள்ள கொண்டு வர போறோம்னு சொல்றோம். கேலரிஸ் பத்திலாம் பார்க்காம நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒரு 3 months வந்து உங்களுக்கு ரிசல்ட் வர ஆரம்பிச்சிடும். அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கேலரிஸ் கவுண்ட் பண்ணி சாப்பிடுங்க. அந்த கேலரிஸ் கவுண்ட் வந்து எப்படி பண்ணலாம்? ஸோ 1 kg வெயிட் நம்ம லூஸ் பண்ணோம்னா 7,700 கேலரிஸ் டெபிசிட்டா சாப்பிடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு 80 kgs வெயிட் உள்ள ஒரு அடல்ட் வந்து ஒரு 2,500 கேலரி சாப்பிடலாம் in a day. ஓகேங்களா? அப்ராக்சிமேட்டா நான் சொல்றேன். இது வந்து ஒரு ஆக்டிவான ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்ததுன்னா 2,300 to 2,500 கேலரி சாப்பிடலாம். இப்போ ஒரு நாளைக்கு நம்ம என்ன ட்ரை பண்ணோம்னா 1,600 1,700 கேலரிஸ் சாப்பிட்ற மாதிரி டார்கெட் பண்ணணும். இன்ஸ்டெட் ஆஃப் 2,500. ஸோ ஒரு 800 கேலரிஸ் ஆகுது டெபிசிட்டா சாப்பிடணும். இதே மாதிரி நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா ஒரு 2 weeksல பாத்தீங்கன்னா ஈஸிலி ஒரு 1.5 kgs கம்மியாகும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் 1,700 கேலரிஸ் சொன்னல, அந்த 1,700 கேலரிஸ்ல நெக்ஸ்ட் வந்து புரோட்டீன் தான் ரொம்ப மேஜர் சோர்ஸா இருக்கணும். இதுக்கும் ஒரு WHO எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கால்குலேஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் 0.8 grams to 1.2 grams ஆஃப் புரோட்டீன் per kg of body weight. ஓகே, இப்போ 1 kg இப்போ இருக்குன்னா அட்லீஸ்ட் 1 gram ஆஃப் புரோட்டீன் அது இன்ன டே சாப்பிடணும். ஸோ 80 kgs இருக்கிற ஒரு அடல்ட் வந்து அட்லீஸ்ட் 65 to 80 grams ஆஃப் புரோட்டீன் டார்கெட் பண்ணணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயினாக நான் வெஜிடேரியன்ஸ்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. எக், சிக்கன், ஃபிஷ் இதெல்லாத்துலாம் நிறைய சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் கிடைக்கும். பட் வெஜிடேரியன்ஸ் கொஞ்சம் கஷ்டம் தான். இல்ல வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து பன்னீர் இருக்கு, பீன்ஸ் இருக்கு, சிக் பீஸ் இருக்கு, அதான் அந்த சன்னாலாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நல்ல சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் அண்ட் ஃபைபர் ஆல்சோ. ஸோ உங்களுக்கு ரெண்டுமே கிடைச்சிரும். ஆனா இந்த பன்னீர்ல என்ன பிரச்சனைனா வந்து ஃபேட்டும் உங்களுக்கு சேர்ந்து கிடைச்சிரும். அதுதான்
ப்ரோட்டீன் கிடைக்குது, பட் வந்து ஃபேட்டும் உங்களுக்கு கூட சேர்ந்து கிடைக்கிறதுனால உங்களோட ஃபேட் கண்டென்ட் ஜாஸ்தி ஆயிடும். அதுதான். இப்போ சிக்கன்லாம் பாத்தீங்கன்னா அது ரொம்ப லீன் மீட், உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் நிறைய கிடைக்கும், ஃபேட் வந்து கம்மியா தான் இருக்கும். ஸோ நீங்க 100 grams ஆஃப் சிக்கன் எடுத்தீங்கன்னா 25 to 30 grams of protein கிடைக்கும். எக்ல ஒரு எக்லயும் 6 grams ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கு. இந்த மாதிரி நான் வெஜிடேரியன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ப்ரோட்டீன் அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு சாப்பிடலாம். ப்ரோட்டீன் வந்து சிக்கன்ல இருக்கு, ஃபிஷ்ல இருக்கு, எக்ல இருக்கு. இதுவே வந்து மேக்ஸிமம் வந்து நான் வெஜிடேரியனுக்கு ப்ரோட்டீன் கிடைச்சிடும். வெஜிடேரியனுக்கு தான் கொஞ்சம் அந்த சிக் பீஸ் எல்லாம் எடுத்துக்கணும், நிறைய காய்கறிகள் சாப்பிடணும், நிறைய பழங்கள் சாப்பிடணும். அப்புறம் வந்துட்டு பருப்புல வந்து ப்ரோட்டீன் இருக்கு, தயிர்ல ப்ரோட்டீன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்து நீங்கள் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக வந்து சாப்பிடணும். ஃபேட்டை வந்து கம்மி பண்ணிட்டு ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்க ஆரம்பிக்கணும். ஃபேட்டும் கார்ப்ஸும், நீங்கள் கார்ப்ஸும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் வேணும். ஆனால் வந்து ஜென்ரலாகவே வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துடும். நம்ம கார்ப்ஸ் வந்து பார்த்து சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, தானாகவே நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல வந்துடும். ஃபேட்டும் வந்து நம்மளுக்கு சாப்பிட்ற சாப்பாடுல வந்துடும். இந்த முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டீன், இன்னொரு விஷயம் வந்து ஃபைபர். இது ரெண்டு தான். நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்கன்னா இந்த புரோட்டீன் அண்ட் ஃபைபரை வந்து ரொம்ப பார்த்து சாப்பிடுங்க, எதுல ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து சாப்பிடுங்க. ஃபைபர் பாத்தீங்கன்னா நான் 1 gram of protein சொன்னல per body 1 kg of body weight. ஃபைபர் வந்து அட்லீஸ்ட் ஒரு 0.25 grams. ஸோ ஒரு 80 grams of protein ஒரு 80 kg அடல்ட்டுக்கு வேணும்னா இது வந்து ஒரு 25 grams of ஃபைபர் வந்து வேணும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் ஃபோக்கஸ் பண்ணி சாப்பிடணும். இம்பார்ட்டன்ட் திங், இது சாப்பிட்டா ஃபில்லிங்கா இருக்கும். ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பசி அவ்வளவா எடுக்காது. வந்துட்டு ரொம்ப ரொம்ப இந்த மேத்தெல்லாம் போட்டு குழப்பிக்க வேணாம். ப்ரோட்டீன் வந்துட்டு ஜென்ரலா வந்து ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைல்ல இருக்கிறவங்க, அதாவது சும்மா உட்காந்து எந்திரிக்கிறீங்க, நீங்க ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் இருக்கீங்க, ஒண்ணுமே ஆக்டிவாவே இல்லை நீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு 50 grams ஆஃப் ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு கிடைச்சா போதும். இல்லை நீங்க ரொம்ப வந்து ஒரு மாடரேட்டா கொஞ்சம் காலையில எந்திரிச்சு ஒர்க் அவுட்லாம் நான் பண்ணுவேன், வாக்கிங்லாம் போவேன் அப்படின்னு ஒரு மாடரேட் லைஃப் ஸ்டைல்ல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு 65 grams ஆஃப் ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம். நீங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கிற பர்சன், நான் வந்துட்டு காலைல எழுந்து ஜிம் போவேன், நைட்டும் வந்துட்டு ஓடுவேன், வாக்கிங் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப ஃபிட்னஸ்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ற ஆளா இருந்தா நீங்க 80 grams வரைக்கும் கூட வந்துட்டு ப்ரோட்டீன், அதுக்கு மேல நீங்க ஆக்டிவா இருக்கிற பர்சனா தான் எடுக்கலாம். அதே மாதிரி ஃபைபர் எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா எடுங்க. ஏன்னா வந்து ஃபைபரோட கிராம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஏன்னா ஃபைபர் வந்து நம்மளுக்கு டைஜஷனுக்கு கொஞ்சம் பிரச்சனை தரும். நீங்க ஒரே நாள்ல ஃபைபர் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு நிறைய ஃபைபரா எடுத்துட்டீங்கன்னா வந்து உங்க டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். நீங்க வந்து இதை சமாளிக்க என்ன பண்ணணும், you should take plenty of water. நிறைய 3 to 4 liters of water must. ஆமா, 3 to 4 liters per day குடிக்கணும். நான் குடிக்காம தூங்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 to 4 liters ஆஃப் வாட்டர் நீங்க எடுக்கும் போது உங்க டைஜஷனுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த ஃபைபர் வந்து ஈஸியா உங்களோட டியூப்ல சுத்தி வரும், டைஜஷன் குடல்ல சுத்தி வர்றதுனால உங்களுக்கு டைஜஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஈஸியா நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் மார்னிங் வந்து வாக் போவோம், மார்னிங் அண்ட் நைட். அப்புறம் இவங்க வந்து ஒர்க் அவுட் ரெகுலராக பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் சோம்பேறி, ஜிம் பக்கம்லாம் கொஞ்சம் தலை வச்சு படுக்க மாட்டேன். ஆனால் வந்து ரொம்ப கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஏன்னா வந்து லேடிஸ்க்கு ஜென்ரலாக மசில் ஸ்ட்ரென்த் 30க்கு அப்புறம் மசில் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து நம்ம வெயிட்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் போறதே இல்லை, அது போக ஆரம்பிக்கணும். எங்களோட லைஃப் ஸ்டைல் இதுதான். அண்ட் 7 o'clock மேலே இப்பெல்லாம் சாப்பிட்டோன்னா வந்து எங்களுக்கு ஆக்சுவலி கில்ட்டியா இருக்கும். ஐயோ 7க்கு மேலே சாப்பிட்டோமே இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கில்ட்டியா இருக்கும். வெக்கேஷன் போகும்போதுலாம் இது ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். வீட்டில் இருக்கிற வரைக்கும் ரெகுலரா நடந்துடும். ஸோ இதை வந்து நீங்க உங்க லைஃப் ஸ்டைலா, நீங்க சும்மா நான் 2 மாசத்துக்கு எடுப்பேன் 3 மாசத்துக்கு எடுப்பேன்னு இல்லாமல் இது உங்க லைஃப் ஸ்டைலா மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நிறைய சேஞ்சஸ் வரும். எங்க லைஃப்ல நடந்த சேஞ்சஸ் பத்தி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து வெயிட் லாஸ் ஆச்சு. எங்க 2 பேருக்குமே வந்து நல்லா வெயிட் குறைஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் கொலஸ்ட்ரால் கொஞ்சம் டச் பண்ற மாதிரி இருந்தது. அடுத்து பார்டர் லைன்ல இருந்தது கொலஸ்ட்ரால். டாக்டர் சொன்னாங்க கொஞ்சம் கொலஸ்ட்ரால் நீங்க பாத்துக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அது நெக்ஸ்ட் அது போயிருந்ததுன்னா அது ஒரு டேப்லெட் எடுக்க வேண்டியது அதெல்லாம் ஆகும். அந்த ஸ்டேஜுக்கு போகாம ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து கொலஸ்ட்ரால் வந்து கம்ப்ளீட்டா இல்ல, நார்மல் ஆயிடுச்சு அவங்களுக்கு. டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் கரெக்டா ஒரு 3-4 months இருக்குமா, 3-4 monthsலயே வந்துட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இது மட்டும் இல்லாம நாங்க நிறைய எங்க வீட்டுல சொல்லி நிறைய பேருக்கு சொல்லி ஃபேட்டி லிவர் ரிவர்ஸ் ஆயிருக்கு.
அப்புறம் டயபெட்டிக் வந்து நிறைய ரெடியூஸ் ஆயிருக்கு. டயபெட்டிக் வந்து குறைஞ்சிருக்கு, அந்த லெவலே குறைஞ்சிருக்கு. அவங்கெல்லாம் வந்து கரெக்டாக 7 o'clock வந்து டின்னர் முடிச்சிருவாங்க. அதுவே வந்து சுகர் லெவலை ரொம்ப நல்லா பார்த்துக்குது. வாக்கிங் அண்ட் 7 o'clock சாப்பிட்றது, இது ரெண்டுமே பண்ணாலே வந்து நம்ம லைஃப்ல வந்து டிராஸ்டிக்காக நிறைய சேஞ்சஸ் நடக்கும். இதுதான் நாங்கள் பண்ணி வெயிட் குறைச்சோம். இதுதான் எங்களோட வெயிட் லாஸ் டிப்ஸும் கூட. 6:30 சாப்பிட்டு முடிக்க ட்ரை பண்ணுங்க. நாங்கள் 6:30 முடிச்சிருவோம். ஆனால் உங்களால் முடியலை அப்படின்னா 7 மேக்ஸிமம், இல்லை 7:30, அதுக்கு மேலே கிராஸ் பண்ணாதீங்க. வீக்கெண்ட்ஸ்லாம் போய் வெளியில சாப்பிட்றீங்கன்னா ப்ரிஃபரபிளி லஞ்ச் வச்சுக்கோங்க. லஞ்ச் டைம்ல போய் ஹோட்டல்ல சாப்பிட்றது இட் இஸ் ஓகே. அந்த மாதிரி டின்னர் டைம் போகாதீங்க. ஒன்ஸ் இன் அ வைல் மிட் நைட் டின்னர் இஸ் ஆல் ஃபைன். ஏன்னா நாங்களே போட்டிருக்கோம், அது ரொம்ப ரேர். லைக் ஒரு 1 yearல 2-3 டைம்ஸ் சாப்பிட்ருக்கோம் மேக்ஸிமம். கேலரிஸ் கவுண்ட் வச்சு சாப்பிடுங்க. இந்த கேலரிஸ் கவுண்ட்ன்றாங்களே, இது எங்க செக் பண்றது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, ஹெல்த்திஃபைன்னு ஒரு ஆப் இருக்கு. அது ஃப்ரீ ஆப் தான். இது ஹெல்த்திஃபைல ஏகப்பட்ட ஆப் இருக்கு. ஆனா வந்து நாங்க யூஸ் பண்றது நான் சொல்றேன், ஹெல்த்திஃபை ஆப். அதுல வந்துட்டு நீங்க போய் உங்களோட ஒவ்வொரு ஃபுட்டையும் போட்டு நீங்க எவ்வளோ கேலரிஸ் சாப்பிட்ருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ ஃபைபர் கிடைச்சிருக்கு, எவ்வளோ ப்ரோட்டீன் கிடைச்சிருக்கு, எல்லாத்த பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க வந்து அந்த ஹெல்த்திஃபை ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. அது ஃப்ரீ தான். டு ஸ்டார்ட் வித் உங்களுக்கு அது ஃப்ரீயாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டயட் சார்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்கள் பேமெண்ட் போட, இதெல்லாம் நீங்கள் ஒரு 1 month பண்ணீங்கன்னா போதும். தென் யூ கெட் அன் ஐடியா, ஓகே இது சாப்பிட்டா இவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்புறமா நீங்களே ரொம்ப கான்சியஸ் ஆகிடுவீங்க, இது சாப்பிட்டா வந்து இவ்வளோ ப்ரோட்டீன் கிடைக்கும், இவ்வளோ ஃபைபர் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் எவர் ரெகுலராக போட்டுகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது கொஞ்சம் கஷ்டமும் கூட. ஸோ டெய்லி வந்து போட்டுகிட்டே இருக்க முடியாது என்ன சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு. பட் ஒன்ஸ் நீங்கள் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு 2-3 weeks உங்களுக்கு தெரியும் ஒரு ஐடியா மாதிரி. ரொம்ப இந்த நம்பர்ஸ் எல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் டு ஸ்டார்ட் வித் நம்ம டின்னர் டைம் ஏர்லியா கொண்டு வருவோம், அவ்வளவுதான். அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட் என்ன டைம்னாலும் எடுத்துக்கோங்க. நாங்க அதை தான் பண்ணோம். பிரேக்ஃபாஸ்ட் என்ன டைம்னாலும் எடுத்துக்கோங்க. ஏர்லி டின்னர் முடிக்க பாருங்க. முடிச்சுட்டு நைட் வந்து எதுவுமே சாப்பிடாம 10:30 படுக்க பாருங்க. 10:30 இல்லை 11 o'clock படுக்க பாருங்க. எங்களால வந்து அது மட்டும் தான் கொஞ்சம் முடியல. அதை மட்டும் நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் 7 to 8 hours தூங்க ட்ரை பண்ணுங்க. வர்ஸ்ட் சினாரியோ 12 தூங்குனீங்கன்னா கூட ஒரு 7 hours, இன்னும் காலையில ஒரு 7-8 o'clock இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஓகே, பட் ஸ்டில் ஃபைன். விஷயம் நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, சுகர்லெஸ்ஸா போயிட்டு இருக்கோம். ரிஃபைன் சுகர் வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒயிட் சுகரை அப்படியும் வந்து சுகர் போட்டு சாப்பிட வேண்டிய ஒரு நிலைமை வந்ததுன்னா, பாம் சுகரு இல்லைன்னா நாட்டு சக்கரை, இந்த மாதிரி வந்து அது ரொம்ப ரேரா, அதுவும் ஏதாவது ஒரு நாள் வந்து நம்மளுக்கு தோணும் இல்லையா சுகர் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா, இந்த புட்டுக்கெல்லாம் நம்மளால வந்து சுகர் அவாய்ட் பண்ணாம இருக்க முடியாது இல்லையா. ஸோ சுகர் இடத்துல நாங்கள் நாட்டு சக்கரை புட்டு சாப்பிடுவோம். அதுவுமே ரெகுலராலாம் இருக்காது எங்க வீட்டில் புட்டெல்லாம். ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது ஃபர்ஸ்ட் 3 monthsல உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சோடனே நீங்களே கொஞ்சம் கொஞ்சமா உங்க கேலரிஸ் கவுண்ட்லாம் பார்ப்பீங்க. உங்களுக்கு வெயிட் குறையுதுன்னு தெரிஞ்ச உடனே நீங்க இதெல்லாம் பண்ணுவீங்க, நீங்களா பண்ணுவீங்க. நான் மற்றவங்க வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஃபர்ஸ்ட் திங் வந்து ஏர்லி டின்னர் போங்க. அதுதான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். அதை விட பண்ண ஆரம்பிங்க. உங்க லைஃப்ல ஏகப்பட்ட சேஞ்சஸ் நடக்கும். நாட் ஒன்லி ஃபிட்னஸ், ஓவராலா உங்களோட பாடிக்கு வந்துட்டு நீங்க பெரிய ஹெல்ப் பண்றீங்க. அதை வந்து திரும்பி அதோட பழைய லைஃப்கே கொண்டு போறீங்க. உங்க பாடி வந்து கேட்கறது அதுதான். உங்களோட இம்யூனிட்டி வளரும், உங்களோட டயபெட்டிஸ் ரிவர்ஸ் ஆகும், உங்களுக்கு வந்து பிபி இருந்ததுன்னா அது கம்மியாகும். நிறைய 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 உங்க லைஃப்ல நடக்கும் சேஞ்சஸ், மிராக்கிள்ஸ். வந்து அனுபவிச்சு சொல்றோம். இதை வந்து நாங்க ஒரு டெஸ்டிமோனியலா வந்து நாங்க சொல்றோம் இதை. ஸோ இது நீங்களும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்படிதான் நாங்க வந்து வெயிட் குறைச்சோம். எங்களோட வெயிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 kgs கிட்ட குறைச்சிருப்போம் நாங்க. இருக்கோம்ல 8 kgs. ஆமா, 5 to 8 kgs. அது வந்து மெயின்டைன் ஆகுது. நாங்க வந்து 3-4 monthsலயே வந்து குறைச்சாச்சு அந்த வெயிட்டை குறைச்சிட்டு அந்த வெயிட் அங்கேயே மெயின்டைன் ஆகுது. ஒரு சேச்சுரேஷன் லெவல் மாதிரி ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கும் கம்மியா ஆக மாட்டேங்குது. மேபி நிறைய ஃபேட் இருந்ததுன்னா இன்னும் கம்மியாகும். எங்களோட ஹைட் வெயிட்டுக்கு இதுக்கு கம்மியா வந்து ஆக மாட்டேங்குது. இப்படி இதுக்கு கம்மியா ஆகணும்னா ரொம்ப கான்சியஸா கேலரி டெபிசிட்டா சாப்பிடணும். அது நல்லதும் கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2-5 நான் சாப்பிடலாம்னா எனக்கு இன்னும் 1500 சாப்பிடலாம், இன்னும் கம்மியாகும். பட் ஆனால் 1500 கேலரிஸ்ல நான் சொன்ன அந்த 80 grams புரோட்டீன், 25 grams ஆஃப் ஃபைபர் அதெல்லாம் கிடைக்காது எவ்ரிடே. அப்ப நம்ம வந்து கம்மியா சாப்பிட்டா தான் கிடைக்கும். அந்த மாதிரியும் சாப்பிடக்கூடாது. அப்படி ஆயிடுச்சுன்னா பாடி வீக் ஆயிடும். சோ அந்த மாதிரியும் சாப்பிடாதீங்க. அப்புறம் ஒரு நாள் போயிட்டு நம்ம பயங்கரமா சாப்பிட்டுருவோம், அதுவும் தப்பு.
ஸோ எங்களால பண்ண முடியும் அப்படின்னா உங்களாலையும் பண்ண முடியும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங். நாங்க அனுபவிச்ச எல்லா சந்தோஷத்தையும் நீங்களும் அனுபவிக்கணுன்றதுக்காக தான் நாங்க இந்த விஷயத்த ஷேர் பண்றோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோ உங்களை நாங்க திரும்பவும் மீட் பண்றோம். Until then, it's bye from Jamima. Bye. Bye.